வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் பார்மகாலஜியில் இருக்கக்கூடிய கார்டிகோஸ்டீராய்டு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கார்டிகோஸ்டீராய்டு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ்ட் இன் தி அட்ரினல் கார்டெக்ஸ் நம்ம ஃபிசியாலஜியில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஹார்மோனாக இருக்கும். அதே போல் நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸாகவும் இருக்கும். இன்ஃப்ளமேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இம்யூன் அண்டு இன்ஃப்ளமேஷன். அதே போல் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்க்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே போல் ப்ரோட்டீனோட கெட்டபாலிசம், ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸில் இவங்க அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம பிஹேவியரை இவங்க மாற்ற முடியும். பிளட்டில் எலக்ட்ரோலைட் லெவல், சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரி எலக்ட்ரோலைட் லெவல் இன் பிளட்டை வந்து இவங்க அல்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இந்த கார்டிகோஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பார்மகாலஜியில் நம்ம ட்ரக்ஸாகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, காமனாக நேச்சுரல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிகோஸ்டீரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன். கார்டிகோஸ்டீரான் இதோடைய ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா C21H3O0O4. ஸோ இதை வந்து கார்டிகோஸ்டீரான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கார்டிசோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அல்டோஸ்டீரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இதெல்லாம் நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஓகே, இப்போ இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், மினரலோ கார்டிகாய்ட்ஸ். குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், மினரலோ கார்டிகாய்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம எல்லாமே ஃபிசியாலஜியில் படித்தது தான். எல்லாமே அட்ரினல் ஹார்மோனில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம இன்ஃப்ளமேஷனை தடுக்கிறதுக்காக கார்டிகோஸ்டீராய்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இவங்க தான் நமக்கு இம்யூன் சிஸ்டத்தோடைய ஃபங்க்ஷனை குறைச்சி அதே போல் ஆன்டி இம்யூனிட்டியாக அவங்க வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளமேஷன்லாம் வரவிடாமல் தடுப்பாங்க. அதுக்காக தான் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேஷனுக்கு இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸில் 3 டைப் இருக்குது. ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங். ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட்டாக ஆக்ட் ஆகிறது, லாங் ஆக்டிங். இதில் ஷார்ட் ஆக்டிங் அப்படின்னா கார்டிசால், ஹைட்ரோகார்டிசோன் அப்படின்ற ஒரு ட்ரக்கு. ஹைட்ரோகார்டிசோன் அப்படின்ற ட்ரக் வந்து கார்டிசால் மாதிரி ஆக்ட் ஆகும். அடுத்ததாக இங்கே ட்ரக் இன்டர்மீடியட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்கில் பார்த்தோம் அப்படின்னா பிரெட்னிசோலோன், அதே போல் ட்ரை ஆம்சினோலோன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டாக ஆக்ட் ஆவாங்க. அதே போல் லாங் ஆக்டிங்கில் பார்த்தோன்னா டெக்ஸா மெத்தாசோன், பீட்டா மெத்தாசோன். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி ஹைட்ரோகார்டிகோசோன் அப்படின்றது. ஸோ அந்த சோனையும் இந்த சோனையும் இங்கே மேட்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸா மெத்தாசோன், பீட்டா மெத்தாசோன். அடுத்ததாக மினரலோ கார்டிகாய்ட்ஸ். மினரலோ கார்டிகாய்ட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்டோஸ்டிரான், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹார்மோன். ஓகேவா? அல்டோஸ்டிரான் நமக்கு தெரிஞ்ச ஹார்மோன். அடுத்ததாக நம்ம இன்னும் ஒரு சில ஹார்மோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூட்ரோ கார்டிசோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் மினரலோ கார்டிகாய்ட்ஸில் வந்துடும். இப்போ இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய வழியில் கொடுக்கலாம். இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம், இன்ஜெக்டபிளும் இருக்குது. அதே போல் டாப்பிக்கல் நமக்கு ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது ஓரல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக இன்ஹலேஷன் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இன்ஹலேஷன் பண்ணால் உறிஞ்சிடுறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு இன்ஜெக்டபிள்லையும் இன்ஜெக்டபிள்லையும் ஓரல்லையும் வரக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய கார்டிகோஸ்டீராய்டு அப்படின்னா பீட்டா மெத்தாசோன். ஓகேவா? பீட்டா மெத்தாசோன். இப்போ டாப்பிக்கலில் வரக்கூடிய எதுவும் பார்த்திங்கன்னா பீட்டா மெத்தாசோன் தான். ஸோ பீட்டா மெத்தாசோன் இது 3லேயுமே வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே இன்ஹலேஷனில் பெக்லோமெத்தாசோன் அப்படின்னு ஒரு ட்ரக் வரும். ஓகேவா? அதே போல் டெக்ஸா மெத்தாசோன் பார்த்திங்கன்னா ஓரல்லையும் இன்ஜெக்டபிளே வரும், டெக்ஸா மெத்தாசோன். அதே போல் நமக்கு ஹைட்ரோ கார்டிசோன் பார்த்தோம்ல, கார்டிசால் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹைட்ரோ கார்டிசோன் வந்து ஒன்லி இன்ஜெக்டபிள் மட்டும்தான், வேறு எதுக்கும் இது வேறு எந்த வழியிலையும் நம்ம கொடுக்க முடியாது. அதே போல் நம்ம இன்ஹலேஷனில் பார்த்திங்கன்னா ஃப்ளூனிசோலைடு அப்படின்ற ட்ரக் கொடுக்கலாம். ஓகேவா? அதே போல் நமக்கு ஓரலில் இதே தான், ஆனால் ஃப்ளூடோ கார்டிசோன் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சம்மந்தம் இருக்குது. ஃப்ளூடோ கார்டிசோன் இந்த ட்ரக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 டைப்லேயுமே நம்ம ட்ரக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். ஸோ இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணுவாங்க. இம்யூன் சிஸ்டத்தை இது பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ப்ரோட்டீன் கெட்டபாலிசம், பிஹேவியர், அதே போல் பிளட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்தையும் மாற்றுவாங்க.
ஓகே கேஸ், இந்த கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் எதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டிசீஸான பிரைன் டியூமர்லேருந்து சின்ன சின்ன டிசீஸான ஸ்கின் டிசீஸ் வரைக்கும் இந்த கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் யூஸ் ஆகும். அதே போல் டாப்பிக்கல் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆயின்மெண்ட் மாதிரி. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு, ஐஸுக்கு, லங்ஸுக்கு, நோஸுக்கு, பவுல், யூரினரி பிளாடர் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டாப்பிக்கல் ஃபார்முலேஷன்ஸை. அதே போல் இதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் வரும். பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் பார்த்திங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் கூட வரும், ட்ரக் இன்டியூஸ்டு ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வித்ட்ராவல் சிம்டம்ஸ் நிறையா இருக்கும். நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஆனால் வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா சரியான எஃபெக்ட் காட்டும், சரியான அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ வித்ட்ராவல் எஃபெக்ட் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டீராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் பற்றி கொஞ்சம் ஓவரலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பேசுவோம். இதோட ஃபங்க்ஷன், இதோட மெக்கானிசம் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்கும், ஜிஐடியில் எப்படி ஆக்ட் ஆகும், மசில் எப்படி ஆக்ட் ஆகும், போனில் எப்படி ஆக்ட் ஆகும், ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.